வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குடும்பத்தோடு உயிரை மாய்த்த இலங்கை அரசியல்வாதி, வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். சபையில் பிபல் ரத்நாயக்கவுடன் மோதல், பதிலடி கொடுத்த சாணக்கியன். யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் குழந்தையை அரவணைத்தவாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட எம்புக்கூடு. தமிழர்களின் சுயாட்சி கனவு பின்வாங்கும் அனுர அரசாங்கம். இனிய பாரதியின் முக்கிய சகாவான வர்த்தக செயற்பாட்டாளர் தலைமறைவு. அனுரகுமாரவே நாட்டில் உருவான மிக வெற்றிகரமான ஜனாதிபதி. ஜாலில் மற்றுமொரு பௌத்த மயமாக்கல், கந்தரோடையில் முளைக்கும் சட்டவிரோத கட்டடம். யாழ்ப்பாணத்திற்கு சென்று சாட்சியம் அளியுங்கள், கோட்டாபாயவிற்கு உத்தரவு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கண்டி ஜட்டினுவர பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான சம்பிக்க நிலாந்த குடும்பத்தாரின் மரணம்தான் தற்போது நாட்டில் பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த 29ஆம் தேதி பேராதனே ஜதனதெல்ல பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சம்பிக்க நிலாந்த அவருடைய மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோர் மீட்கப்பட்டுள்ளார்கள். வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த நிலையில் அவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலே தொடர் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அவர்களால் எழுதப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கடிதம் ஒன்றும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் விஜயசிங்க என்ற நபரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அது விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். அமைச்சர் பிபல் ரத்நாயக்கவிற்கு அவருடைய அமைச்சிற்கு கீழ் நடத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் சரியான விளக்கம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட போதே இந்த கருத்தினை சாணக்கியன் வெளியிட்டுள்ளார். மாவட்ட மட்டங்களில் அபிவிருத்தி கூட்டங்கள் கூடி பொய் சொல்லி அமைச்சர் தரப்பு நகர்வதை விட இப்படி சொல்வதே மேல் எனவும் அவர் கூறியிருப்பதுடன், ஆனால் இது தொடர்பிலே முறையாக விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பு தங்களுக்கு நாடாளுமன்றத்தில் வழங்கப்படவில்லை எனவும் சாணக்கியன் கூறி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அமைச்சர் தொடர்பிலும் மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு தொடர்பிலும் சாணக்கியன் மேலதிக கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டம் நெருங்கி வரும் நிலையில் நாட்டில் கண்டுபிடிக்கப்படும் மனித புதைகுழிகளின் அகழ்வு பாரிய திருப்பு முனையாக அமைந்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி பல வருடங்களாக உறவினர்கள் வீதிகளில் போராட்டம் நடத்தும் நிலையில் வடக்கு கிழக்கில் கண்டுபிடிக்கப்படும் மனித புதைகுழிகள் குறித்த எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியில் இன்று 25வது நாளாக அகழ்வு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன்போது எதிர்பாராத விதமாக சிறிய எலும்புக்கூடு ஒன்று மற்றொரு எலும்புக்கூடை கட்டி அணைத்தபடி இருக்கும் எம்பு தொகுதி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அந்நிலையில் சிந்துபாத்தி மனித புதைகுழியிலிருந்து இன்றைய தினம் 4 எம்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இதுவரையான காலப்பகுதியில் 115 எம்புக்கூடுகள் வெளியிடப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை திருகோணமலை சம்பூர் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பிலே துறைசார் நிபுணர்களிடம் கூட்டம் ஒன்று நடத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய எதிர்வரும் 6ஆம் தேதி இந்த விசேட கூடு நடாத்துமாறு மூதூர் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தொல்பொருள் திணைக்களம், தடவியல் பிரிவினர்கள், சட்ட வைத்திய அதிகாரிகள், புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம், குற்றவியல் பிரிவினர், தேசிய நில கண்ணிவெடி அகற்றும் நிறுவனத்தினர், காவல்துறையினர் ஆகியோர் நீதவான் தலைமையில் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பிலேயே தீர்மானிக்க உள்ளார்கள். முன்னதாக திருகோணமலை சம்மூரில் கண்ணிவெடி அகற்றும் பிரிவினர் ஜூலை 19ஆம் தேதி அகழ்வில் ஈடுபட்ட போது மனித மண்டையோடு உள்ளிட்ட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருப்பதாக எந்தவிதமாக தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை
சமஷ்டி அடிப்படையில் தீர்ப்பதற்கான அதிகாரம் என்பது தங்களுக்கு உரியது எனவும், தமிழ் மக்கள் தங்கள் ஆட்சி செய்யும் சுயாட்சி அதிகாரத்திற்கு தாங்கள் காத்திருப்பதுடன், இதற்கு அரசாங்கம் பூரண ஆதரவு அளிக்க தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் அனைவரையும் ஒன்றிணைக்க தயாராக இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இனிய பாரதி கைது செய்யப்பட்டதைப் போல அவருடைய சகாக்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் தெரிவித்திருக்கின்றார். என்னுடைய தந்தையை தான் இழந்தது போல பலரும் அவர்களுடைய தங்களுடைய குடும்பங்களை இழந்திருக்கின்றார்கள் எனவும் கூறியிருக்கின்றார். தங்களுடைய இனத்திற்காக போராட சென்றவர்கள் தங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களையே சுட்டுக் கொன்ற தொடர்பில் தற்போது விசாரணைகள் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளதாகவும், இனிய பாரதியின் சகாக்கள் பலர் வெளிநாட்டில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது இனிய பாரதியின் சகாக்கள் பலரும் கைது செய்யப்படுவதனால் வெளியில் உள்ள சிலர் அதிர்ச்சியில் உள்ளாத இருப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். நாட்டில் உருவான மிகவும் வெற்றிகரமான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா நாணயக்கார தெரிவித்துள்ளார். வரலாற்றில் நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய சிறந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு ஒரு ஜனாதிபதியை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து வகையிலான உத்திகளையும் கையாள வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு மேற்கொள்ளப்படும் உத்திகள் எதுவும் நியாயமற்றதல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியை பாதுகாக்கும் நோக்கில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமாரவின் பாதுகாப்பு தொடர்பிலே ஊகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அண்மைய நாட்களாக ஜனாதிபதியினதும் ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தேவை என கூறி ஆட்சிப்பீடம் ஏறிய தற்போதைய அரசாங்க பிரதிநிதிகள் பாதுகாத்து பெற்றுக் கொள்வதற்காகவும் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துகின்றார்கள் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை செல்வதற்கு தயாராக இருப்பதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் இது இடம்பெற்றிருந்தது. ஜாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட கந்தரோடை பகுதியில் அமைந்திருக்கும் தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான இடத்தில் பௌத்த மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறித்த பகுதியில் பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்வனவு செய்து பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு முயற்சி செய்து வருகிறார். அதற்காக பொது மக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பெயர் பலகையும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத கட்டிடத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பகுதியில் கட்டிட நிர்மாணத்தை நிறுத்துமாறும் பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றை அத்தோடு இந்து மத சைவ மத வரலாற்றை மறைக்கும் முகமாக இது நடைபெறுவதாகவும் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. 2011ஆம் ஆண்டு காணாமல் போன செயற்பாட்டாளர் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான வழக்கினை சாட்சியமாக தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எனினும் பாதுகாப்பு காரணங்களால் கரணம் காட்டி விசாரணையை கொழும்பில் நடாத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். நீதி அமைச்சர்கள் கொண்ட அமர்வு அதனை தள்ளுபடி செய்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாபய ராஜபக்ஷ சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதனால் பாதுகாப்பு காரணத்துக்காக கொழும்பில் கோரியிருப்பதாகவும் சட்ட ஆலோசக ஜனாதிபதி சட்டத்தரணி மெரோஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.